வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகலாம். திமுக கூட்டணிக்கு பாமக தேமுதிக எல்லாம் வர வாய்ப்பாம். டி.கே.எஸ். இளங்கோவனின் பேச்சு. வாங்க வீடியோவை முன்மாக்கலாம். அதாவது திமுக கூட்டணிக்கு கண்டிப்பாக பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் அவர்களுடன் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்ட செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழகத்தில் நிலவக்கூடிய வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலொட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தான் ஆளும் திமுகவோ மறுபடியும் ஆட்சியை பிடித்து வந்த நிலைப்பாட்டில் தான் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஓரிரு தமிழ்நாடு என்ற பெயரில் தான் தமிழகமே தனது பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். அதற்கு எதிராகத்தான் எதிர்க்கட்சியும் பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமியோ மக்களிடம் சென்று மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில்தான் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில்தான் கண்டிப்பாக திமுக கூட்டணியில் தேமுதிக கூட்டணி வைக்க வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வல்லுநர்களால் பேசப்பட்டு வருகிறதா. அதாவது வானொலி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தமிழக அரசியல் களத்திலே கூட்டணி கணக்குகள் மாற வாய்ப்பு இருக்கிறது என்று இரண்டாக பிரிந்துள்ள பாமகவிலிருந்து ஒரு அணி திமுக கூட்டணிக்கு வர வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளாராம். அதாவது அவர் கூறியதாவது, தேமுதிக கடைசி நேரத்தில் கூட கண்டிப்பாக திமுகவுடன் சேர வாய்ப்புள்ளதாக இளங்கோவன் தெரிவித்திருந்தார். ஏனென்றால் போன தடவை எம்பி சீட்டான போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுகவுடன் ஒரு எம்பி சீட் அவர்கள் தராத நிலையில்தான் கண்டிப்பாக தேமுதிக அதிமுக மீது பெரும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறதா. ஆனால் இந்நிலையில் கண்டிப்பாக திமுகவுடன் அவர்கள் சேர அதிக வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்ட செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இரு கட்சிகளுமே இனியும் பட்சத்தில் தான் இருக்கும் தொகுதிகளை கண்டிப்பாக அனைத்து கட்சிகளுமே பகிர்ந்து கொள்ள வேண்டியதான் எனவும் அவர் கூறியுள்ளார். வரும் தேர்தலில் கண்டிப்பாக தமிழகத்தில் இருமுனை போட்டியே நிலவ வாய்ப்புள்ளதாக அரசியல் வியூகத்தில் அரசியல் களமானது இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கப்பட்டதாம். அதாவது பாஜக தங்கள் அணிக்கு தாவைக்காவை மிரட்டி கூட கொண்டு வந்து விடுவார்கள் எனவும் இளங்கோ அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தான் தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக இருமுனை போட்டியாகத்தான் நிலவும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் என்பதை பார்க்கப்பட்டு வருகிறதா. ஏனென்றால் அதிமுக பாஜக கூட்டணியுடன் கண்டிப்பாக தாவேக இணைய அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்பட்டு வந்தது. அதே போலதான் திமுகவில் ஏற்கனவே பல கட்சிகள் எல்லாம் கூட்டணியில் ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து தமிழகத்தில் நிலவு காட்டி வருகிறதா. இந்த நிலையில் தான் தேமுதிக கண்டிப்பாக ஜனவரி நடக்கும் கடலூர் நடக்கும் மாநாட்டில் தான் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்போம் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அன்றைக்கு கூறியிருந்தார். இந்நிலையில் தான் அரசியல் பார்க்கப்படுவது என்னவென்றால் வருகின்ற 2026 சட்டமன்றத்தில் தான் கண்டிப்பாக தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதே உறுதியாக தெரிகிறதா இந்நிலையில் பார்க்கப்படுகிறதா. ஏனென்றால் திமுகவோ பல கூட்டணி கட்சி இருப்பதால் கண்டிப்பாக திமுகவுடன் கூட்டணி இருக்கும் பட்சத்தில் அதிக தொகுதிகளை கேட்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வல்லுநர்களால் பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில்தான் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.